வா நேரம் ஆகுது. நான் வர மாட்டேன். தூக்கணும். வாடி நேரம் ஆகுது. பாரு ஆனா தூக்கணும். லா 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 லா. என்ன? இல்ல பின்னாடி வாளிகள் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். நான் குரங்கு. அத நீ சொல்லிதான் தெரியணுமாங்க. குற்றாலத்து குரங்கு. கோரையார் குரங்கு. சேட்டை பண்ணாம வாடி. ஐயோ உன்னை கூட்டு போயிட்டு நான் என்னென்ன பாடலாம் பாட போறேன்னு தெரியலையா. இந்த பாரு சேட்டையில கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுக்கணும். பார்க்கலாம் பார்க்கலாம். இங்க பாரு நீ சேட்டை பண்ற வயசு நீ சேட்டை பண்ணதான் செய்வ. நான் இல்லங்கல. ஆனா நம்ம போற இடம் முக்கியமான இடம். சர்ச்சை ஏதாவது கேள்வி கேட்பாரு. நீ தலையை மட்டும் ஆட்டினா போதும். இந்த சேட்டையெல்லாம் வந்து பண்ணிடாத. சரி முயற்சி பண்ணி பார்க்கறேன். முயற்சி பண்ணி பாக்குறியா? ஆமா அதான் உங்களை தூக்கிட்டு போச்சனே. நீங்க தூக்கிட்டு போறல அப்ப நான் சேட்டை பண்ணதான் செய்வேன். விளையாடாத வா. தூக்குங்க. விளையாடாம போ. யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. என்ன? எனக்கு நானே சமாதானப்படுத்துறேன். சோக பாட்டு. அழகி உன்னை யாரும் தூக்க மாட்டாங்க. சொந்த கால தான் நீ நின்னு ஆகணும். தன் காலே தனக்கு உதவி. நீ தான் நடக்கணும். மனசு கொஞ்சம் தேத்திக்க. அம்மா நான் என்ன வேலை விஷயமா போய்கிட்டு இருக்கேன். இப்படி காமெடி பண்ணி நான் சீரியஸா இல்லாம ஆக்கிரோ போலுக்க. ஓய் நான் சோகமா இருக்கேன். எனக்கு நானே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். தென் பாண்டி சீமையில காரையாறு ஊரியில காடுமேடு நடக்க வச்சிங்களே என் காலு நோகுதே. கல்லா பாருங்கல்லா. ஈவருக்கு இல்ல. அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. சின்ன பொண்ண காடு மேடு நடத்தி கூட்டிட்டு போறவங்க ஈவருக்கு இல்ல. முடியாதா? என்னடி பண்ற? நீ என்னால நடக்க முடியாதுப்பா. கால் வலிக்கு. கொஞ்சம் தூரம் வாடி. எல்லாரும் பாக்குறாங்கல்ல. ஈம யாரும் பார்க்க மாட்டாங்க. தூக்கிட்டு போங்க. வேண்டாம் சொன்னா கேளு. முடியாது. தூக்கிட்டா போணும். சரி பாப்பா போதுண்டி. இதுக்கு மேல என்னால தூக்கிட்டு வர முடியாது. எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன். நான் என்ன அவ்வளவு வெயிட்டாவா இருக்கேன்? வெயிட்லாம் இல்ல. என்னண்ணா தூக்கிட்டு போங்க. தூக்கிட்டு போறேன். உங்களுக்கு வேலை நடக்கணும்னா என்ன தூக்கிட்டு தான் போணும். சரி. எங்க வாரண்ட என்ன பெர்மிஷன் கேட்டீங்க? எப்படி விட்டாங்க? உண்மையை சொன்னேன். என்ன உண்மை? கடத்திட்டு போறேன்னு சொன்னேன். அதை முத செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. என்கிட்ட மட்டும் தான் சேட்டை கொஞ்சம் கம்மி நினைக்கிறேன். அம்மா அது என்னடி அவ்வளவு சேட்டை பண்ணி வச்சிருக்க. உன்னை பத்தி ஒரே ஒரு பெர்மிஷன் தான் வாங்க போனேன். பக்கம் பக்கமா வார்டனும் பிரின்சிபாலும் அவ்வளோ கம்மெண்ட் எடுக்கிறாங்க. அது அவங்களுக்கு பொறாம. ஏகப்பட்ட பொறாம. பிரின்சிபலுக்கும் வார்டனுக்கும் நான் உன் பேரை தான் சொன்னேன். அழுக்காலா ஃபைல தூக்கிட்டு வந்து இங்க பாருங்கன்னு அப்படி பக்கம் பக்கமா லிஸ்ட் வச்சிருக்காங்க. உன்னை பத்தின கம்ப்ளைண்ட் சொல்லிட்டேன். பொறாம இல்ல வாலு முளைச்சிருக்குன்னாங்க. அதான் பொறாமன்னு சொல்லிட்டோம்ல. சேட்டை அப்படி ஏன்டி அவங்கள படாவப்படுத்துற? அதெல்லாம் கம்மிதான். இப்பெல்லாம் நான் சேட்டை பண்றதே இல்ல, விட்டுட்டேனே. அது சரி உங்க வீட்டுல ஒரே பொம்பளை பிள்ளை. இப்ப புரியுது ஒன்னியெல்லாம் எதுக்கு ஹாஸ்டல்ல கொண்டு போட்டிருக்காங்கன்னு. சப்பா தேடி வந்து சிக்கிட்டனோ. வளைய விரிச்சி வச்சி காரையார்ல வந்து மாட்டிக்கிட்டீங்க. சேட்டை காரி. நல்ல தூக்குங்க வளைவுது. எலி குஞ்சி அப்படி ஒண்ணு விழுந்துட மாட்டேன். நல்ல தூக்கிக்கோங்க. வேண்டாம். இல்ல தூக்கிக்கோங்க. அட்டி விளைச்சலு ஒண்ணுமே சொல்லிட்டேன். ஓவர் விளைச்சல். அதெல்லாம் அப்படித்தான். என்னடி டிகிரி முடிக்க வரைக்கும் தாக்கு பிடிக்குமா இப்படி? இப்ப என்ன கட்டாயமானு கேட்க. வீட்டுல ஒருத்தர் சம்பாத்தி பண்ண போதாது. அட்டா நீங்க தான் கை நிறைய சம்பாத்தி பண்ணுறீங்களே. இப்ப நீ என்ன சொல்ல வர? எதுக்கு காலேஜுக்கு போய்கிட்டு எக்ஸாம் எழுதிக்கிட்டு பாஸ் ஆகிக்கிட்டு வேலையை தேடிக்கிட்டு வேலைக்கு போய்கிட்டு காலையில அறக்க பறக்கன்னு சமையல பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு உருட்டி விட்டுட்டு பிள்ளைகளுக்கு உருட்டி விட்டுட்டு நாயா ஓடி அங்க வேலையை பார்த்துட்டு கடை நாயா வீட்டுக்கு ஓடி வந்து மறுபடியும் மிச்சம் கிடக்க பாத்திரம் தூயெல்லாம் தோச்சி போட்டு மயிற்சி அது இதுன்னு ரெடி பண்ணி எதுக்குன்னு கேட்க. அதனால் தாங்கள் இப்போ சொல்ல வருவது வீட்டுல ஒரு ஆள் படிச்சா போதுன்னு சொல்ல வந்தேன். எங்க அம்மாக்கு தெரிஞ்சதோ முட்டி போட்டு பால் எடுத்துடுவாங்க. ஒழுங்கா வா. இல்லங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அட்டியே சேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிடு. நான் இவ்வளவு சட்டெல்லாம் எதிர்பார்க்கல. சொன்னா கேளு கொஞ்சம் குறைச்சி பண்ணு. அந்த தெய்வத்துக்கு என் மேல பாசமா கோபமானு தெரியல. வச்சு செய்யுது. அட்டி மதுமை திருப்பி கொடுத்துருக்கு. என்னங்க பாசம்?
ஆ, ஆமா. நல்ல பாசம். உலகத்திலே ஒன்ன மாதிரி ஒரு சேட்டக்காரியை பார்க்கவே முடியாது. ஐயோ இல்லங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. சரி, இன்னும் கொஞ்ச தூரம் போ. எங்க? என்ன? என்னம்மா அப்படி சொல்லணும். எப்படி? நீ பண்ற சேட்டைக்கு நான் மட்டும் கொஞ்சம் இறங்கி போனேன்னு வச்சுக்கேன், நீ என் தலையிலே ஏறி உட்கார்ந்துருவ. கொன்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. சரி சரி, நம்ம அங்க போய் ஐஸ் வாங்கி சாப்பிடுவோனே. ஐஸா? எடி கோச்சுக்கு நேரம் ஆயிட்டு. அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஐஸ் வேணும். சரி வா. ரொம்ப தான் சரிச்சுக்கிட்டீங்க. இல்லம்மா இல்ல வா. 2 மணிக்கு எல்லாம் கோச்சுக்கு போனமே, இல்ல கூட்டு போயிடலாமா? எப்படி அவ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதே. ஆய், நான் கோவமா இருக்கேன். நீ கோமாவே இரு. போம்மா. இனி எவ்வளவு தூரம் போகணும்? இந்த கீழே இறங்கணும்னு பஸ் வரும், அதுல போயிருவோம். நீங்க பைக்கு கொண்டுட்டு வரல? இல்ல, நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும், அதுக்குதான். பைக்ல எல்லாம் போனா தட்டி தூக்கிடுவானுங்க. அதான் டவுன் பஸ்ல தான் போனோம். ஊர்ல மட்டும் எதிரிலாம் உங்களுக்கு தான் இருக்கும் போலுக்கு. பாக்குற உத்தியோகம் அப்படி. அதான் சரியா, நார்மலா பஸ்ல போயிடலாம். ஓகே, பைக்ல போறோம்னு நினைச்சு வந்தேன். சரி, அதுக்கு இன்னொரு நாள் போலாம். லா, 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 லா. தேன்மொழி இப்படிதான் படிப்பா. அது இல்ல, நான் ஒரு பொண்ணு சொன்னேன், அவளும் இப்படிதான் பாட்டு படிப்பா. லா லா லான்னு. அது அவளுக்கு மட்டும் தான் வரும்னு நினைச்சேன். உனக்கும் வருது அப்படின்னு சொல்ல வந்தேன். வா. கால் வலிக்கா? சரி, அப்படி சாஞ்சுக்க. சரி சரி, நீ கொஞ்சம் தூரம் தானே போயிடலாம். என்ன சோர்ந்த மாதிரி இருக்குது? கால் ரொம்ப வலிக்காடி? அதான் பார்த்து தூக்கிட்டு வந்தேனே. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கே கால் வலி. தூக்கம் வருதா? தூக்கம் வந்துட்டா? சரி, தூங்கு தூங்கு. டிக்கெட் டிக்கெட் சார், அவங்க தூங்கிட்டாங்க. பின்னாடி ஒரு சீட் இருக்கு, அங்க போய் உட்காருங்க. சரி. சொல்லு விக்கி. இல்ல இல்ல, அவ அழகி தூங்கிட்டாதான். இல்ல இல்ல, இன்னும் நேரம் இருக்கு. நான் கரெக்டா கோட்டுக்கு போயிடுவேன். பத்திரமா தான் போய்கிட்டு இருக்கேன். சரி, அப்போ நேரா வீட்டுக்கு போயிட்டா போய் சொல்ற. சரி, பொண்ணு தர. சரி, தூங்கிட்டானா? சரி சரி சரி. இல்ல, கோர்ட்டுக்கு 2 மணிக்கு போனோம். அதுக்கு முன்னாடி போனா மாட்டிக்கிடுவோம். ஆதாரத்தை எடுத்துருவானுங்க. கரெக்டா 1:45, 1:50 தான் உள்ள போனோம். 1:55 நான் உள்ள போறேன். 2 மணிக்கு சர்ச்சு வந்துருவாரு. நான் 1:55 உள்ள போகுதேன். இல்ல, கார்ல போக முடியாது. அதான் என்ன பண்ணுன்னு தெரியல. இவளதான் எப்படி கூட்டிட்டு போகணும்னு தெரியல. இல்ல இல்ல, மீனாக்கா கூட வருவா. இல்ல இல்ல, சொல்லி கொடுத்துருக்க, பேச மாட்டா. சரி. சரி 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 விக்கி, நான் அப்புறமா பேசுறேன். இல்ல, அவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நினைக்க தூங்குறதுக்கு. அதை நெளிஞ்சுக்கிட்டு வரா. சரி, நான் அப்புறமா பேசுறேன். இறங்கணும்னு நான் கால் பண்றேன். தூங்குத பாரு நிம்மதியா. என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையாடி? என்ன தூக்குங்க, முத்தம் கொடுங்க, நிம்மதியா மடியில போட்டு தூங்குற. அவ்வளவு நம்பிக்கையா என் மேல? நான் அப்படி என்னடியா பண்ணிட்டேன்? ஏன் என் மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கிற?
சொல்லுடி, உனக்கே என் மேல இவ்வளவு நம்பிக்கை? ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிடுத, தோல்ல சாயிர, கேட்காமலே முத்தத்தை கொடுக்குற, அதுல எந்த காமமும் இல்ல, பாசத்தை அள்ளி தெளிக்கிற. ஏன்டே நான் அப்படி என்னடி உனக்கு பண்ணுனேன்? ஏன் இவ்வளவு பாசமா இருக்க? ஏன் இவ்வளவு நம்பிக்கையா இருக்க? இதுக்கெல்லாம் நான் என்னடி பண்ண போறேன்? சொல்லு, நான் இதுக்கெல்லாம் என்னடி பண்ண போறேன்? ஒன்னே ஒண்ணு பண்ணுவேன், காலத்துக்கு உன்னை குழந்தை மாதிரி பாத்துக்குவேன். இந்த மண்ணை விட்டு போகிற வரைக்கும் நீ இப்படி குழந்தையாவே இருக்கணும். நான் உன்னை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். நல்லா பாத்துக்குவேன். நம்பிக்கை வந்துட்டு இப்ப எனக்கு பயம் போய் நம்பிக்கை வந்துட்டு உன்னை நல்லா பாத்துக்குவேங்கிற நம்பிக்கை வந்துட்டு. இந்த ஜெயராஜுக்கு உன் பொண்ணுகிட்ட பழக தெரியாது, ஒரு பொண்ணுகிட்ட காதல் பண்ண தெரியாது அப்படின்னு தான் நினைச்சேன். நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மாறிட்டு, உன் குணம், உன் அன்பு, உன் நம்பிக்கை என்னை மாத்திட்டு. நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன், ஒரு நல்ல கணவனா இருப்பேன். கடவுள் நமக்குன்னு ஒரு குழந்தைய கொடுத்தாருன்னா அதுக்கு நல்ல அப்பாவா இருப்பேன். உன்னையும் குழந்தையும் நல்லா பாத்துக்குவேன். நீ என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. சாரி, இனிமேல் ஒண்ணு நான் யாரு கூடயும் கம்பேர் பண்ண மாட்டேன். நீ எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் தான், எப்போதுமே ஸ்பெஷல் தான். நீ எனக்குன்னு படைக்கப்பட்டவா, எனக்குன்னு பிறந்தவா. உனக்கு நிகர் இங்க யாரும் இல்ல, உனக்கு சரிசமானவங்களும் இங்க யாரும் இல்ல. நீ எப்பவுமே ஸ்பெஷல் தான். நீ எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் தான். தூக்கத்துல கூட கொடுக்கத பாரு. நல்லா பாத்துக்குவேன். சொல்லு விக்கி. இல்ல, அவ இன்னும் முழிக்கல, தூங்கிட்டு தான் இருக்கா. இன்னும் ஒரு கமனத்துல இறங்கிடுவேன். கீழே விக்ரசிங்கத்துல தான் இறங்குவேன். அங்கேருந்து திருநெல்வேலி கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு எப்படி 1.5 மணி நேரம் ஆயிரும். சரி. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டே போறேன். சரி சரி. இல்ல, அவ எதுவும் சாப்பிடல. நான் வீட்டுக்கு போயிட்டே போறேன். சரி. ஆனந்திட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? சரி சரி சரி. சரி. இந்த விக்கி பையன் கொஞ்சம் பாசக்காரனா இருக்கானே, ரொம்ப பாசக்காரன். என்ன நெளிவல. நான் எங்க இருக்கேன்? கடத்தி தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன் அப்ப ரொம்ப அசதி போலுக்கு. சரி சரி, தூங்க தூங்க தூங்க. வயிறு பசிக்கு. வயிறு பசிக்கா? ஐயோ, நான் அதை யோசிக்கவே இல்லையே. பாரு, வீட்டுக்கு போனா ஆனந்தி அக்கான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்களா. இப்பதான் விக்கி மாமா போன் போட்டான். போய் சாப்பிடலாம். விக்கி மாமாவா? அதான் வேணா உன்னை பத்தி கேட்டுட்டே இருந்தான். பத்திரமா கூட்டிட்டு போ அப்படி இப்படின்னு. உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்க சொல்லியிருக்கானா. சாப்பிடலாம், அங்க போய் சாப்பிடலாம். ரொம்ப பசிக்கோ? இல்ல, பரவாயில்ல. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான், போயிடலாம். பஸ் எல்லாம் நின்றுச்சு, நான் ஜூஸ் ஏதாவது வாங்கி தரேன். சரி, நான் சீட்ல உட்காரட்டா? இல்ல, இருக்கட்டும். உங்களுக்கு அது பிடிக்காத? பிடிக்கும், தூங்க. இல்ல, எனக்கு தூக்க கலப்பு போயிட்டு. சரி, இந்த என் போன் அதுல இருக்குது, வச்சு விளாண்டுட்டு. எனக்கு சின்ன ஃபைல் வேலை இருக்குது, நான் முடிச்சிட்டு வரேன். சரி. இந்த போன் இப்படியே பத்து கம்பி பார்க்கட்டா? சரி, நீ போன் பார்த்துக்கிட்டே வா. எனக்கு ஒரு சின்ன ஃபைல் வேலை இருக்குது, முடிச்சிட்டு வரேன். கேஸ் விஷயமா பார்க்கணும், நான் பார்த்துட்டு வரேன். நீ போனை பார்த்துட்டு வா. நான் 2-3 கேம் டவுன்லோட் பண்ணேன், ஓகேவா? சரி, நீ எத்தனை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்க. ஐ சூப்பர். சரி, நீ போனை பாரு, நான் அந்த ஃபைலை பார்த்துட்டு வரேன். இது எப்படி ஓபன் பண்ணனும்? உன் பேர் தான் பாஸ்வேர்டு, போடு. என் பேரா? உன் பேர் தான் பாஸ்வேர்டு, போட்டுக்க. அப்ப ரொம்ப சரிமா போச்சு. அப்ப உங்க பேங்க் அக்கவுண்ட்? பேங்க் அக்கவுண்டா? அது எதுக்கு? இல்ல, கேட்டேன். உன் பேர்ல மாத்தணும், அதானே? மாத்திடுவான். அள்ளி போதுமா? எல்லாத்துலயும் நீ தான் இருக்கணும். விவரமா எவ்வளவு அழகா கேட்கா. பேங்கா? பேங்கா?
நம்ம கொண்டு தானே மாத்திரலாம். ம்? வேண்டாம். ஐ, சில்லறை தர வேண்டாம். எப்பவும் நான் தான் கொடுப்பேன். வேண்டாம். ஓய், வேண்டாம், சொன்ன கேளு. ஏறம் வேண்டாம். இங்கதான் அண்ணாச்சி கடை இருக்குது. அங்கதான் நீங்க கேக்குற முட்டாய் எல்லாம் கிடைக்கும். டேய் அப்படிதானடா? நீங்க அப்ப எல்லாரும் தினமும் இங்க தான் கடைக்கு வருவீங்களோ? நாங்க எப்பவுமே இந்த கடைக்கு தான் வருவோம். கிஷோரப்பா வீட்ல இருந்தா நிறைய காசு கொடுப்பாங்க. அது யாரு? அது யாரா? உங்களுக்கு தெரியாதாங்க? தெரியாதா? ஐயோ தேர்மொழி சித்தி, உங்களுக்கு தெரியாதா? என் பேரு அழகி. தேர்மொழி சித்திய பத்தியா? என்னடா ஒரே குழப்பமா இருக்கே. ஆமா, அவ கொஞ்சம் உங்களோட வளர்த்தியா இருப்பவ. நீங்க கொஞ்சம் குட்டியா தான் இருக்கீங்க. ஆமா. ஏய், என்னடா இந்த காமெடி நடக்குது? அது அப்படித்தான். எங்க அம்மா வீட்டுக்குள்ள குட்டி பாப்பா இருக்கு. அப்படியா? ஆமா, குட்டி பாப்பா. 1 2 3 5 பாப்பா இருக்கு. ஆமா, 1 2 4 6 7 அப்படி பாப்பா இருக்குது. ஒரு பாப்பா தான் இருக்கும். இல்ல, 3 பாப்பா, 5 பாப்பா, 6 பாப்பா தான் இருக்கு. ஐயோ, இதெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வரதுக்குள்ள ஒழுங்கா பால்வாடிக்கு போனோம்ல. 1 2 3 இன்னும் ஒழுங்கா தெரியல. அப்ப நீங்க எல்லாம் பால்வாடிக்கு போகலையோ? போறேன், ஆனா ஒழுங்கா போக மாட்டாவே. நீ எத்தனை படிக்க? 7th. 7th ஆளு ஒண்ணு அப்படி தெரியலையே. எங்க கிளாஸ்ல எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படினா நீங்க இவ கூடடா படிக்கீங்க? அவதான் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா. எங்க அப்பா போலீஸ். அந்த வீட்ல போலீஸா இல்லனா தான் ஆச்சரியப்படணும். அத்தி இந்த வீட்ல எல்லாரும் போலீஸா இருக்கீங்க. ஆமா, கிஷோரப்பா இல்ல, அவங்களும் ஃபர்ஸ்ட் போலீஸ் தான். அப்புறம் பொண்ணுத்திர மாமா, விக்கி மாமா, அப்புறம் டேய் மதன் மாமா, அப்புறம் டேய் வேற யாருடா? உங்க ஜெயராஜி மாமா போலீஸ் இல்ல, மிலிட்டரி மாமா. மிலிட்டரியா? ஆமா, ஜெயராஜி மாமா மிலிட்டரி மாமா. இல்லடா, போலீஸ் தான். ஆஹா, மிலிட்டரில லாசியடி அது ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க. மாமா இங்க வேலை பார்க்கல. இவன் என்ன சொல்லுதா? ஜெயராஜி மாமா பார்த்தாலே பயமா இருக்கும். பயமா இருக்குமாயா? ஆமா, எங்க வீட்லயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாமா ஜெயராஜி மாமா தான். அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, மாமா கொஞ்சம் ரஃப் டைப், அவ்வளவுதான். ரொம்ப பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்களா? நம்மலாம் விழுந்து விழுந்து சிரிக்கிற ஜோக்க கூட லைட்டா சிரிச்சிட்டு போவாங்க. ஐயோ, எனக்குன்னு வந்து வச்சிருக்க. அப்படியா? வேணா செக் பண்ணி பாருங்க. பெரிய ஜோக்க சொல்லுங்க, விழுந்து விழுந்து சிரிக்கிற ஜோக்க சொல்லுங்க. அப்படி ரெண்டே 2 சிரிப்பு தான். ஒரே ஒரு சிரிப்பு தான் சிரிப்பாங்க. அந்த மாமா சிரிக்க மாட்டாங்க, ஆனா நல்ல பாசமா இருப்பாங்க. எங்க அப்பாவும் தான். இந்த பாப்பா யாரு? அவ பொண்ணுத்திர மாமா பாப்பா. அவளுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும் தான். யாச்சு நாளுக்கு அம்மா இருக்குல்ல? இல்லையா? எங்க அப்பா தான் எனக்கு பிடிக்கும். எங்க அப்பா துப்பாக்கி சுட போயிருக்கு. எங்க அப்பா அண்ணா. இந்த பாப்பா யாரு? விக்கி மாமா பாப்பா. ஓ, விக்கி மாவலா? விக்கி மாமா. விக்கி மாமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். என் வீட்ல எல்லாருக்குமே விக்கி மாமாவை தான் பிடிக்கும். உங்க பொண்ணுத்திர மாமா? பொண்ணுத்திர மாமா பிடிக்கும், ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாமா. ஏன்? கரெக்டா ஸ்கூலுக்கு போயிருக்கணும், இல்லன்னா அவ்வளவுதான் பெண்ட கலத்திடுவாங்க. வீட்ல யார் தப்பு பண்ணாலும் பெல்ட்ட கலத்திடுவாங்க. அப்படியா? இது தெரியாம நான் வேற ரொம்ப விளையாண்டுட்டேனே. மத்தபடி ஒண்ணும் செய்ய மாட்டாங்கல்ல? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா இல்ல ஐஸ் முட்டாய் வேணுமா? ஐஸ் முட்டாய்னா ஐஸ் மாடலே இருக்கும், ஆனா ஐஸ் இல்ல. சரி, நம்ம கடைக்கு போவோம். என்கிட்ட 20 ரூபாய் இருக்கு. 20 ரூபாய் இருக்கா? 20 ரூபாய்க்கு என்னடா வாங்க முடியும்? வழக்கம் போல கிஷோரப்பா தலையில கட்டிட வேண்டியதான். அதான் கிஷோரப்பா பேர்ல அக்கவுண்டே வச்சிருக்கமே, அதுல வாங்கிக்கிடுவோம். டேய், கடன் ஏகப்பட்டது வளர்ந்துகிட்டே போகுதா. கிஷோரப்பாக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதே அவ்வளவுதான். ஒண்ணும் ஆகாது, கிஷோரப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அப்ப 20 ரூபாய் போறாதா? 20 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்? ஹாஸ்டல்ல இருக்க எனக்கே ஒரு நாளைக்கு 10 ரூபாய் தான் படி கிடைக்கும். பாரு, பெவலிக்கு 20 ரூபாய் காணாதான். கோச்சுக்கார நேரிட்டு சீக்கிரம் கூட்டிட்டு கிளம்புவோம். ஏமா, கோச்சுக்கு கிளம்புறேன். எங்கடா போயிருந்த? இல்லம்மா, தெக்கட்டு வரைக்கும் போயிருந்தேன், கொஞ்சம் ஃபைல் எடுக்க வேண்டியது. அதான். சரிடா, ஒரு சாட்டு போ. ஆண்டி அப்பமே தேடிட்டு இருந்தா. அம்மா கிட்ட எப்படி அவளை பத்தி கேட்க? சரிங்கம்மா, நான் உள்ள போய் பாக்குறேன். அது அந்த பிள்ளை இவ்வளவு சேட்டை பண்ணுதே.
அப்போ இங்கேயும் கை வச்சுட்டாளா? ஆமா. பொறுப்பா இருக்கவங்களுக்கெல்லாம் இப்படிதான்டா கிடைக்குது. அது என்னமோ தெரியல, அது எழுதப்படாத விதி பாத்துக்க. அம்மா நம்மள வாழ்த்துறாங்களா இல்ல நக்கல் பண்றாங்களா? இதுக்குதான் ரொம்ப பொறுப்பாவும் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க போலுக்கு. அது வந்துமா? டேய் என்ன சேட்டடா. ஆமாமா. முடியலடா, இவ்வளவு நேரம் இருக்க எல்லாரையும் குரங்கா படுத்திட்டு தான் பின்னாடி தான் நின்னா போய் பாரு. உள்ளதான் நிக்கலாம். சரிங்கம்மா, நான் பாக்குறேன். அம்மா புள்ளையில சேட்டை பண்ணலாம், இவ்வளோ சேட்டை பண்ணக்கூடாது. ஆனா ரொம்ப நல்லா இருக்கடா பாக்கிறதுக்கு. இவ்வளவு நேரம் வயிறு குழுங்க சிரிச்சிட்டு தான் இப்பதான் ஃபைல தூக்கி உட்கார்ந்துருக்கேன். சரிங்கம்மா. சரி உள்ள போய் சாப்பிடு போ. சரிங்கம்மா. ஒரு புள்ள சேட்டை பண்ணலாம், இப்படி அண்டா சராசரமா அடங்குற மாதிரி சேட்டை பண்ணக்கூடாது. எனக்கு இன்னும் ஒண்ணு ஜீனிக்கே இல்ல. அது எப்படி இந்த ஜெயராஜ் பையலுக்குன்னு இருந்தது? அவன் ஒரு அமக்கிறேன் ஊம மாதிரி உட்கார்ந்துகிட்டே வேலையை பார்ப்பான். கோவம் மட்டும் நல்லா வர. அது வரும், அவனுக்கு கோவம் மட்டும் நல்லா வரும். எப்படி இந்த பிள்ளை வந்து சிக்கிச்சுது? எட்டி செம்பகவல்லி, அது எப்படி நம்ம வீட்டுக்கு வரதுல ஒண்ணு போல வருது? வாரமட்டி ஹாப்பி பெரிய சம்பவம் பண்ணிருப்பாளோ? என்னால முடியல. ஒரு ஆளை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இப்பதான் தேன்மொழி போனா அந்த இடத்துல நிரப்பதுக்கு இப்ப எவ்வளவு வந்திருக்கு பாரு. எட்டி தேன்மொழி, அது எப்படி நம்ம வீட்டுக்கு மட்டும் இப்படி எல்லாம் வருது? எல்லாம் அடி வைத்த கலக்கிறதுக்கு தான். தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். நானே பயவுல என்ன படுத்தின பாட்டுல ஒரு வேலை நடக்கலன்னு இப்பதான் ஆரம்பிக்க போறேன். இந்த ஜெயராஜ் வருமா சாப்பாடு வைங்கன்னு. அப்ப இருக்கும் உங்களுக்கு எல்லாம். இருக்கிற வச்சு கொடுங்க. பயவுல பட்டின பாட்டுல எனக்கும் ஒரு வேலை ஓடல. எனக்கு சாப்பாடே வேண்டாம. இவ எப்படி நாசலான கடந்தா? இல்ல இவ எப்படி கிளாஸுக்குள்ள முத கடப்பா? பொண்ணுத்திர மாமா சேஷன் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கு. சூப்பரா இருக்கா? ஆமா, இப்படி ஒரு பிள்ளை வீட்டுல இருந்தா வீடு கலகலப்பா இருக்கும். பொண்ணுத்திர ஓகே சொல்ல, ஜெயராஜ் சரின்னு இருக்கான். வாடாவா டேய், பொண்ணதாண்டா நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அக்கா என்ன? அதான் நானும் கேக்குறேன், என்னடா? ஒண்ணு இல்லக்கா. பின்னாடி தான் விளையாண்டுட்டு இருக்கா. பின்னாடியா? நான் அங்க இருந்தா வந்தேன். இப்பதான் பிள்ளைகளோட விளையாடிட்டு இருந்தா. இல்லையாக்கா, நான் இப்பதான் அங்க இருந்து வரேன். நீங்க முன்னாடி வெளியே தான் வந்திருப்பிய. அவ கிணத்துக்கு தண்ணி விளையாண்டுட்டு இருந்தா. இல்லன்னு இந்த பக்கத்து வீட்டுல தான் விளையாடிட்டு இருப்பவ. அங்க போர் போட்டுட்டு இருக்காங்க, அதை பாத்துட்டு இருப்பவளோ என்னமோ. இவளுமா? டேய், ஒரு வால் இல்ல, அவளுக்கு 2 வால் முளைச்சிருக்குடா. சிரிச்சதெல்லாம் போதும், உண்மையிலே சமாளிக்கவே முடியல. என்ன பண்ணான்னு கேள. என்ன? கிச்சனுக்குள்ள வந்தா. சரி. இதான் கிச்சனான்னு கேட்டா. சரி. டப்பா கிப்பா எல்லாத்தையும் மாத்தி பெருக்கி வச்சுட்டு போயிட்டால. ஒரு பொருள் வச்ச இடத்துல இல்லடா. ஒரு டப்பா எடுத்து இது என்னன்னு கேட்டா. மஞ்சள் பொடின்னு சொன்னேன். தட்டி பார்த்து ஆமா மஞ்சள் பொடிதாங்க. பக்கத்துல இன்னொரு டப்பா இருந்தது, அதை தட்டுனா. ஏமா தட்டுனேன்னு கேட்டேன். மஞ்சள் பொடி இருக்கு, சோப்பு பொடியை காணுமேன்னு பார்த்தேன். கரெக்டா சோப்பு பொடி இருக்குதுங்க. மத்த பொடியை பார்த்தேன். அது தண்ணி கொடுத்தனும், நீங்க கட்டாயம் போகணும். நீலாம் சத்தியமா தண்ணி கொடுத்தனும் போகணும்டா. ஏன்? இல்லடா, இப்பதான் மஞ்சள் பொடி சோப்பு பொடி எல்லா பொடியும் அவ பாத்துக்கிட்டு இருக்கா. இல்ல கண்ணால பாக்குறா. தண்ணி கொடுத்தன மட்டும் போயிட்டேன்னு வச்சுக்கைய, உனக்கு தினமும் விருந்துதான்டா. அப்படி ஒரு தண்ணி மட்டும் கொடுத்துறாதீங்கக்கா. பாருங்களேன், டேய் வீரப்பாளையரவனே, உனக்குலாம் இப்படிதான்டா கிடைக்கணும். அதுக்குதான் நீங்களா இருக்கீங்கல்ல. நாங்க இருக்கோம்டா, நீ இருப்பியாடா? அக்கா டேய், எங்களையே குரங்கா படுத்துறாடா, முடியலடா. இந்த தமிழ் இப்பதான் மண்டை பிச்சுக்கிட்டு ஓடனா பாத்துக்க. அதை விடுறா, அம்மா கிட்ட போய் என்ன பண்ண நிக்கால? அங்கேயும் கை வச்சுட்டாளா? வச்சாலாவா? உங்க தலையா இவ்வளவு ஒயிட்டா இருக்குன்னு கேக்கா. அதுக்கு எங்க என்ன அட்டூழியம் பண்ணிருக்காங்க உங்க அம்மாட்ட போய் கேளுங்க. அங்கேயும் கை வச்சுட்டாளா? ஜெயராஜி பாடி நீ திண்டாட்டம் தான். நல்ல நேரம் கோதுமை மாவை தட்டி வைக்காம போயிட்டா. இல்லன்னா அதெல்லாம் அள்ளி வைக்கிறது பெரிய சேர பாத்துக்க. அக்கா, ஒரு நாள் கிச்சனுக்குள்ள வந்ததுக்கே தலைகீழ மாத்தி வச்சு போயிட்டா. இவளெல்லாம் கிச்சனுக்குள்ளே விட்டுறக்கூடாதுக்கா. என் பறைக்கு இப்ப இவ்வளோலாம் 12 மணி வரைக்கும் இழுத்து மூடிட்டு தூங்கும்னு நினைக்கேன். ஆனா அந்த பிள்ளை கிட்டத்தட்ட தமிழ் பண்ண மாதிரியே பண்ணுதால. தமிழ் இப்படித்தான் பண்ணுவா. இவளுக்கு பொறுப்பு அதிகம், அதனால கொஞ்சம் அடக்கி வாசிச்சுது, அவ்வளவுதான். வாடா வா, வாழ்த்து மொழி உனக்கு கிடைச்சிருக்குமே. அம்மா டேய், உண்மையா தாண்டா சொல்றேன். நீ அவளை விரும்புதுங்கறத அவ சொல்லிதாண்டா எனக்கே தெரியும். அது வந்துமா? சரி பாத்துக்கலாம். ஏதாவது வேண்டதில்ல பார்த்தால என்ன? இல்லடா, அது குழந்தை வந்தா. என்கிட்ட என்னென்ன சொன்னா தெரியுமா? என்னமா பண்ணா? என்ன வேணும்? பாட்டி பாட்டியா? அத்தம்மா
இல்ல மாமியாரே, ஜெயராஜ் இல்ல. ஜெயராஜுக்கு என்ன? அத்தைக்கு விஷயம் தெரியாது. பாட்டின்னு கூப்பிட்டா என்ன? அது எப்படி பாட்டி ஆகும்? இப்ப எல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாட்டி சு, இருமா, உனக்காக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்லு. பாட்டி இல்ல, அத்தை. சொல்லு பாப்போம். பாட்டி. உறவுல என்ன இருக்குது? பாசத்துலதான் இருக்குது. உண்மையான பாசம் வச்சா உறவுக்கு பெயர் இல்ல. அந்த காலத்துல உறவுகளுக்கு பெயர் வச்சாங்கன்னா அந்த உறவுக்கு ஏத்த மாதிரி அவங்க நடந்துகிட்டாங்க. இப்பெல்லாம் யார் அந்த உறவுக்கு ஏத்த மாதிரி இருக்கா? முன்னாடி பெரியம்மா சித்திங்கிற உறவெல்லாம் அம்மா ஸ்தானத்துல நடந்துகிட்டாங்க, அம்மாக்கு அடுத்த ஸ்தானத்துல நடந்துக்கிடுவாங்க. அதனால அந்த உறவுக்கு அப்படி பெயர் வந்தது. இப்ப யாரும் அப்படி இல்லையே. எந்த உறவா இருந்தாலும் அந்த உறவுக்கான மாதிரி நடந்துகிட்டாதான் அந்த உறவுக்கே மவுசு. சும்மா பேருக்கு கூப்பிடுறதுனால அது உறவு கிடையாது. அத்தை அத்தை, உனக்கு என்ன தோணுது அப்படி கூப்பிட்டுக்க. எங்க அத்தை ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. எனக்கு பாட்டி தான் பிடிச்சிருக்கு. நீ பாட்டினே கூப்பிடுமா. அப்ப நீ ஜெயராஜ் என்ன சொல்லி கூப்பிடுவ? ஜெயராஜா? ஜெயராஜுக்கு இவளுக்கு என்ன? அத்தைக்கு விஷயம் தெரியாது. அத்தை, அவில நானும் லவ் பண்ணுதாம்ல. அத்தை பளிச்சுன்னு போட்டு கொடுத்துட்டா. சரி சரியா மாமியாரா, இவளோட டீட்டெயில நீங்க கேட்கவே இல்ல. அங்க கேட்கறதுக்கு ஒண்ணு இல்ல. மொத்தத்துல குழந்தைகிட்ட போய் என்னத்த கேட்க? மாமியாரா, ஜெயராஜ் நிச்சயமா நல்ல கணவனாவும் நடந்துக்கிடுவான், தகப்பனாவும் நடந்துக்கிடுவான். எந்த ஒரு வீட்டுல ஒரு கணவன் தகப்பனாவும் நடந்துக்கிட்டானோ அங்கதான் ஒரு பொண்ணு மகிழ்ச்சியா இருப்பா. ஒரு பொண்ணு உண்மையாவே மகிழ்ச்சியா இருக்குது அவ தகப்பன் கூட இருக்கிற வரைக்கும். அந்த ஸ்தானத்தை கட்டிக்கிட்டவன் கொடுத்தானா அந்த பொண்ணை மாதிரி அதிர்ஷ்டக்காரி இந்த உலகத்துல யாருமே இல்ல. அந்த விதத்துல இந்த பொண்ணு அதிர்ஷ்டக்காரி தான். கண்டிப்பா ஜெயராஜ் அப்படி இருப்பான்னு நான் நம்புறேன். நல்ல தகப்பனாவும் இருப்பான்னு நான் நம்புறேன். காதல் சக்சஸ். நீ கடைசி வரைக்கும் இப்படி குழந்தையாவே இரு. வாழ்க்கையில நம்ம எதையும் கொண்டு போறதில்ல. எப்பவும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கனால எதையும் வாழ்ந்து சாதிக்க போறதில்ல. நீயாவே இரு. சக்சஸ். நான் அத சொல்ல வரல. அது என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. என்ன? அடி அதுதான் சின்ன குழந்தை தெரிஞ்சு போச்சுல. அதுகிட்ட ஏடி நீ நோண்டிக்கிட்டே இருக்க? இவருக்கு எதுக்கு முடியெல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது? அத்தா பாட்டிட்டு சொன்னியே, பாட்டிக்கு முடி வெள்ளை வெள்ளைன்னு தானே இருக்கும். ஆனா அவிய பாட்டியா இல்லையே. பாட்டி இல்லாம தான் பாட்டின்னு கூப்பிட்டாங்க. நான் அவிய மண்டே பார்த்து தான் சொன்னேன். அவிய முடி மட்டும் தான் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. ஆனா அவிய பாட்டிலாம் இல்ல. எப்படித்தான் ஜெயராஜ் சமாளிக்க போறானோ? அவனுக்கு வேணும்க்கா, அவனுக்கு இப்படித்தான் அமையணும். பிறப்பு அலைஞ்சாம்ல. ஜெயராஜுக்கு கூட 2-3 முடி வெள்ளை முடி இருக்கு தெரியுமா? இல்லையா? இருக்கு, நான் பார்த்தேன். இல்ல, ரெண்டுக்கு சண்டை வந்தாச்சு. இருக்கு, 2 முடி வெள்ளை இருக்குது. நான் பார்த்தேனே. அதான் நான் பிச்சு புடிக்கிட்டேனே. ஏ அவ்வளவு பிடிக்குமா? ஆமா, ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனுக்கு ஒண்ணு பிடிக்குமா? பிடிக்கும். அவன் சொன்னா எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, என்ன சேட்டை பண்ணதா தெரியுமா அப்படிலாம் சொன்னா. அப்படி சொல்லிருக்க மாட்டாவல. அது எப்படி உனக்கு உறுதியா தெரியும்? நான் தான் கடிச்சு வச்சிருவேனே. கடிச்சு வச்சிருவியா? ஆமா, அது கையில கூட பாருங்க கடிச்சு வச்சிருக்கேன். நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடிச்சு விட்டேன். கடிச்சு வச்சிட்டியா? இது அவிய அம்மா கிட்டயே வந்து அவிய பிள்ளை கடிச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவிய கிட்ட என்ன சொல்ல முடியும்? அவ சரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. மீனா குட்டி, இவன் நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வருவா. இவன் மட்டும் தான் சரிப்பட்டு வருவா. மீனா, உனக்கு போட்டிக்கு ஆள் வந்தாச்சு. நீங்க யாரு? நான் யாருன்னு சொல்லு பாப்போம். நீங்க குட்டி பாப்பா. குட்டி பாப்பாவா? உனக்கு அத்தையா? இல்ல, நீங்க குட்டி பாப்பா தான். குட்டி பாப்பான்னு சொல்லும்போது நல்லா தான் இருக்குது. ஆனா நான் குட்டி பாப்பா கிடையாது, சரியா? அவளுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு போட்டோம். சரி, அவளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா என்ன? சாப்பாடு ரெடி ஆயிட்டுதா. இப்பதான் மசாலா சாமான் தட்டி வச்சுட்டு வந்திருக்கா. ஒண்ணு விடாம உருட்டிட்ட விட்ட. பார்த்தேன் வீட்ல எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நீ எப்படி இந்த ஹாஸ்டலுக்குள்ள கடந்த? என்னால நம்பவே முடியலையே. ஒரு நேரம் கூட உன் கையும் காலும் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. நம்ம இந்த தென்னை மரத்துல ஊஞ்சல் கட்டுவோமா? ஏன் ஹாஸ்டலுக்கு போறதுல நினைப்பு இல்ல? இல்ல, எனக்கு இந்த ஊஞ்சல் கட்டில ஆடணும். பொண்ணுத்தர மாமா வரட்டும், அதுல ஊஞ்சல் கட்டி உனக்கு தர சொல்றேன். அந்த மாமா எங்க? வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க. இன்னைக்கு வந்துருவாங்க. நான் இந்த முடிச்சு நீங்க வந்துருவேன், சரியா? சரி தங்கம். அப்புறம் நான் எங்கேயுமே போக மாட்டேன். நீ போக மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம ஊஞ்சல் கட்டில ஆடுவோமா? சரி. விளையாடுறதுக்கு ஆள் கிடைச்சாச்சு. உண்மையிலே ஜெயராஜ் சமாளிச்சிருவான். அவன் நம்ம தலையில கட்டதுக்குனே கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் கட்டிட்டு வந்துட்டான். இனி நாம அனுப்பிப்போம், பாத்துக்கிட்டே இரு. படா படுத்துறா படுக்க. மாமியார நான் இப்ப சொல்றேன், இவன் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். வரதுக்கு முன்னாடியே படா படுத்துதா, வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாயிரும். விடு விடு. நீ எப்பவும் இப்படி சேட்டை பண்ணுவியா? எப்ப இப்படி சேட்டை பண்ணுவியா? நான் சேட்டையே பண்ண மாட்டேன், ரொம்ப சமத்தா இருப்பேன். நீ தானே நம்பிட்டோமா? ஒரு நிமிஷம் தான் கிச்சனுக்குள்ள வந்த, கிச்சனையே தலையில போட்டுட்டியே. சேட்டை பண்ணலாம், இப்பெல்லாம் சேட்டை பண்ண கூடாது. நான் விளையாட போறேன். பின்னாடி போ, நம்ம வீட்டு பேவலையில அங்கதான் நீ விளையாண்டுட்டு இருக்கேன். குட்டி பாப்பாவா? ஆமாமா, போமா போ. இப்படிதான் வேணும். ஜெயராஜுக்கு இதான் நல்லது. ஏன் மாமியார?
அவன் பாக்குற வேலைக்கு அவன் படுற கோவத்துக்கு இப்படி இருந்தா சரிப்பட்டு வரும். இவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் குழந்தை மாதிரி விளையாடுவா, அவன் வேலையில கவனம் செலுத்த முடியும். ஒரே வீட்டுல 2 பேரும் ஒரே குணத்துல இருந்தா அது சரிப்பட்டு வராது. ஜெயராஜே மாதிரி கோபப்படுற பொண்ணு வந்தாலும் ஈக்குவலா சண்டை போடுவாங்க, 2 பேர் நிம்மதியும் போகும். அதை விட ஒருத்தர் இப்படி இருந்தாதான் அந்த வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். பொதுவாகவே கணவன் மனைவி வந்து ஒரே குணத்துல இருக்கக்கூடாது. கணவன் கோபப்படுறவனா இருந்தா மனைவி சார்ந்த குணவளா இருக்கணும், மனைவி கோபக்காரியா இருந்தா புருஷன் சார்ந்தவளா இருக்கணும். இப்படி இருக்க குடும்பம் தான் ஓரளவுக்கு நல்லபடியா போகும். எக்காந்த கொண்டும் புருஷன் மட்டும் ஒரே குணத்துல இருக்கவே கூடாது. அதான் இவனால எனக்கு தாக்கு பிடிச்சிருக்கு. நிச்சயமா இவ தான் ஜெயராஜுக்கு பொருத்தமானவளா இருப்பா. தேங்க்ஸ்மா. உனக்கு நிச்சயமா பொருத்தமானவளா இருப்பா. தேங்க்ஸ்மா. சரி, அந்த பிள்ளைகள் கூட விளையாடுறதுக்கு பின்னாடி போனா போய் பாரு. சரிங்கம்மா. அம்மாவை பத்தி சொல்லும் போதா பயவிய கட்டி பிடிக்கும் போல தோணுது. இறுதி கட்டி பிடிச்சு தூக்குறேன். அம்மாவை பின்னாடி இல்ல, கோட்டுக்கு வர போனோம். 2 மணி ஆக போதே. ஏமா செம்மகளே, பாப்பா பின்னாடி நிக்கலா? இல்லக்கா, அவள் பின்னாடி பிள்ளைகள் கூட விளையாண்டுட்டு இருந்தா. அப்படின்னா ஏமா பிள்ளைகள் கூட வெளியில எதுவும் போயிருப்பான்னு நினைக்க. சரி, நான் பாத்துட்டு வரேம்மா. ஐயா சத்தங்க தான் போட்டுறாத, சின்ன பிள்ளை. சே அதெல்லாம் இல்லம்மா. கோபத்தை மட்டும் குழந்தைகிட்ட காட்டிடாத. இங்க பாரு, அவன் வாழ்க்கை துணைங்கிறத விட அவ உன்னை முழுசா நம்பி வந்திருக்கா. குழந்தை அதை மறந்துடாத. சரிங்கம்மா. அப்ப 20 ரூபா போறாதா? 20 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்? ஹாஸ்டல்ல இருக்க எனக்கே ஒரு நாளைக்கு 10 ரூபா தான் படி கிடைக்கும். பாரு, பவுலுக்கு 20 ரூபா காணாதா? டேய், நம்ம ஊர்ல சுத்தி பார்க்க போமா? நம்ம பஸ் இந்த தடவை போயிட்டு அடுத்த தடவை போலாம். சரி, இந்த ஊரை ஃபுல்லா சுத்தி காட்டுங்கனே. சரி, நானே சுத்தி காட்டுவேன். பாப்பா, நீங்க 2 பேரும் சுத்தி காட்டுங்க, சரியா? எனக்கு சாக்லேட் வேணும். சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் சாக்லேட் வாங்கிட்டு வரேன். எனக்கு 1 3 5 வேணும். சரி, உனக்கு 2 3 5 எல்லாம் வாங்கிட்டு வரேன். எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வரேன். எனக்கு வேணும். சரி தங்கப்புல, உனக்கும் வாங்கிட்டு வரேன். எனக்கும் வேணும். சரி, நீங்க இதுல நின்னுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். பாப்பா, எங்கேயும் போயிடக்கூடாது. டேய் பொண்ணு தர, எங்கேயும் போயிடக்கூடாது. என்ன இதான் இருக்கதுல ரொம்ப சேட்டை பண்ணுவேன், பாத்து. உனக்கு இந்த கோவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன கோவம் வருது? டேய் பாத்தியாடா, நம்ம வீட்ல கோவக்காரி அவதாமடா. ஏய், அவ ரொம்ப கோவப்படுறாடா. நான் அப்பட்ட கோவப்படுவேன். கோவப்படுவேன். இரு, பொண்ணு தர மாமா வரட்டும், சொல்லி கொடுக்க. அது எங்க அப்பா? உங்க அப்பா தான், ஆனா எங்களுக்கு மாமா. வரட்டு சொல்லி கொடுக்க. நீ ரொம்ப சேட்டை பண்ணுதல்ல, கொன்னு வேண்டா. டேய் பாத்தியாடா, கொன்னுருவாளாண்டா. சத்தியமா கொன்னு வேண்டா. டேய், பச்சை பிள்ளை கூட அவங்கள திட்டுடா. பாப்பா அப்படி சொன்னே. நான் அப்படி சொல்லுவேன். நம்ம வீட்டு பிள்ளைகள் அங்கதான் நிக்குது, இவ்வளவு காணோம். டேய், அத்தை எங்கடா? அத்தையா? எந்த அத்தை? எங்களுக்கெல்லாம் மாமியார் தானே நீ. அத்தனை இங்க ஒரு அத்தை உங்க கூட விளையாண்டுட்டு இருந்தாங்களே. அப்படி யாரும் விளையாடல இல்லடா மதனே. மாமா, அக்கா இப்பதான் கடைக்கு போயிருக்காங்க. நான் அனச்சு கடைக்கு தான் போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. பொண்ணு தர எல்லாரும் சாக்கெட் வேணும்னு அடம் பிடிச்சாங்களா, அதான் அக்கா போயிருக்காங்க. சரிடா, நான் கடையில போய் கூட்டிட்டு போறேன். நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க, எனக்கு வேலை இருக்குது. ஒரு நிமிஷம். டேய், இந்த வில்லி என்னடா பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண முடியாது மாமா. மாமா ஒரு நிமிஷம் மாமா. மாமியாரே, அது யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க மாமா. அத்தனை சொல்லல. அத்தா எப்படின்னு கேக்கும். நான் யாரு? மாமா. அப்படின்னா அவ உங்களுக்கு அத்தை தான். ஆனா அவ எங்க அக்கான்ல கூப்பிட சொன்னாவ. அவ அத்தைய பாட்டியா மாத்துனா, இந்த பிள்ளை அத்தைய அக்காவை மாத்திட்டு ஒன்னும் பண்ண முடியாது. எப்படி தோணுதோ அப்படியே கூட்டுக்கிடுங்க. அண்ணாச்சி, 4 சாக்லேட், 3 ஐஸ்கிரீம், அப்புறம் ஒரு ஜூஸ் பாட்டில் கொடுங்க. பார்த்தல்ல, 4 சாக்லேட், 3 ஐஸ்கிரீம், ஒரு ஜூஸ் பாட்டில். எந்த ஆங்கிலியாவது தேன்மொழி மாதிரி இருக்குது? ஆனா தேன்மொழி தானே? தேன்மொழி கொஞ்சம் வளர்த்தியா இருப்பா. நல்லா பாரு. இல்ல, இது தேன்மொழி தான். இல்லவே இல்ல. இத வச்சு இந்த வீட்டுல ஏதோ கோலுமால் நடக்குது. இவள் தூக்குனா சரியாயிரும். நானும் தூக்குக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். 4 ஐஸ்கிரீம் வேணும். இல்ல 3 போதும். நல்ல செக்
பண்ணி பாரு. இது தேன்மொழி இல்ல. அவ பேச்சு எப்படி இருக்கும், ஆனா சத்தியமா இது தேன்மொழி இல்ல. இத வச்சுதான் கோர்ட்ல நம்மள ஜெயிக்க போறாங்க. சொன்னா கேளு. இவள தூக்குனா சரியா இல்ல, அவள கொன்னுரு. இன்னொரு குட்டி பாப்பா அந்த வீட்ல இருந்தால, அந்த சாக்கெட் எங்க இருமா, இன்னொரு சாக்கெட் கொடுத்துருங்க. டாடி மில்க் கொடுங்க. விடக்கூடாது, இவள விடவே கூடாது. ஏய் அக்கா காணோடா. இரு வர. அலைஸ் ஜெயராஜ் வர. அதே வாசனை. சாக்கிட்ட அவங்க வந்தா? ஆமா. சரி. ஆனாலும் ஆளு வேறையா இருந்தாலும் அந்த ஃபேஸுக்குன்னே ஒரு கெத்து இருக்குது. என்ன அழகுடா. அதே குழந்தை மூஞ்சி பிடிக்காதவனுக்கும் பிடிச்சிடும், மிருகத்தையும் பூனி ஆக்கிரும். நினைச்சேன் இது தேன்மொழி இல்லன்னு. ஏய் கோர்ட்டுக்கு வாடா, இன்னைக்கு நான் கச்சேரி வச்சிருக்கேன். இவள தேன்மொழியில நிரூபிக்க போறேன். இவ தேன்மொழி இல்லன்னு உன்னை நான் எப்படி அசிங்கப்படுத்த போறேன்னு மட்டும் பாரு. பொறுத்திருந்து பாருடா. கொஞ்சம் நோண்டிடுவேன். என்னடி? நான் பேச மாட்டேன். ஏன்? சும்மாதான். ஓ சும்மா பேச மாட்டேன். ஆமா. சரி ஏதோ வாங்கினா வாங்கிட்டு வா. நிறைய நம்ம இங்க இருந்து கிளம்பணும். வாங்கி பிள்ளைய கையில கொடுத்துரு. நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். அற மாட்டேன். ஆய் கூட்டுக்கு நேரட்டு வேற யார்ட்டையும் இங்க பேசலையா? சரி எதுக்கு இங்கெல்லாம் வந்த? இன்னைக்கு இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிதானே இல்லையா? திட்டுறீங்களோ? திட்டுற மூஞ்சாட்டி இது. சரி வா, உனக்கு ஏதாவது வேணுமா வாங்கி தரட்டா? நான் ஒரு டேரி மில்க் வாங்கிக்கிட்டுமா? என்ன வாங்கிக்கடி. 3 டேரி மில்க் கொடுத்துருங்க. ஒண்ணு தானடி கேட்ட? 3 வேணும். 5 வாங்கிக்க. 6 டேரி மில்க் கொடுத்துருங்க. ஓ இதான் உங்க கணக்கு. ஆமா. இனிமேல் ஒண்ணுதான் சொல்லணும். அக்கௌண்டே என் பேருக்கு வரணும். ஜாக்கெட்டா வாங்கி திங்கிறதுக்காமா? ஆமா. அதான் நானே தானே வேணும்னு வந்திருக்கேன். இல்ல தேவைதான். தேங்கப்பா கோலம் வருது. அதுக்கு என்ன, கடையே வாங்கி சாப்பிடு. போ. அப்படித்தான் வாங்கி சாப்பிடுவேன். அப்போ அத்தானுக்கு? அப்ப எனக்கெல்லாம் கிடையாது. இசுக்கு இசுக்கா? அதெல்லாம் தர முடியாது. அடியே தர முடியாது. சரி நீ சாக்கெட் சாப்பிட்டுக்க, நான் வேற சாப்பிட்டுக்கிறேன். கொன்னுடுவேன். அதெல்லாம் கழுத்த வளைச்சதுதான். சரி ஒரு இடத்துல பாத்திரம் அங்க தள்ளி நில்லு. முடியாது. முடியாது. அங்க ஜெயராஜ் சார், தேன்மொழி மேடம் என்ன இங்க கிடைக்காத மாதிரி இருக்குது? ஒரு தேன்மொழி நினைக்கிற மாதிரி அங்க தண்ணி நில்லு. அது உடம்பு சரியில்லை. அதான் ஐயோ தப்பா நினைச்சிருவாங்களே. உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கேன். டாக்டருக்கே வைத்தியமா? ஆமா. அங்க போய் சரியா பக்கத்துல வராத. இன்னைக்கு ஒரு நாள் தான் கோர்ட்ல நிரூபிச்சுட்டு அப்புறம் இப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் மட்டும்தான். சரியா? ஆனா கால் வலிக்கா? கால் வலிக்கா? ஆமா கால் வலிக்கு. ஐயோ தூக்க சொல்லுவாள. கால் வலிக்கு தூக்குங்க. ஐயோ கொஞ்சம் பொறுத்துக்க, அங்க போய் தூக்குறேன். கால் வலிக்கு. கால் வலிக்கு. கொஞ்சம் கால் வலிக்கு. சார் இப்போ உடம்பு பரவாயில்லையா சார்? தூக்கத்துல இருக்காரு. உங்களை இந்த குளத்துல என்ன பார்க்க வச்சுட்டீங்களே. செத்து போயிட்டேன் தெரியுமா? உங்களை கட்டி பிடிச்சாலன்னு போல இருந்துச்சு. படுத்திருக்கத பாரு. பக்கத்துல இருந்து போடு. மாசம் எடுத்து போட்ட கொள்ளுவேன். மூச்சு கத்த வச்சு நான் கண்டுபிடிப்பாண்டி. ஏன் எதுக்குடி ஏன்டி என்கிட்ட மறைக்க? முத என்கிட்ட வா. வான்னு சொல்லு. என்ன நீ எனக்கு கண்டுபிடிக்க முடியாது அப்படியா? இப்போ பாரு. சும்மா இருங்க. இதுக்கப்புறம் நான் என்கிட்ட சும்மா இருப்பேன். சும்மா இருங்க. டாக்டர் விக்கி வந்துட போறாங்க. வர மாட்டாங்க. சும்மா இருங்க. அதெல்லாம் சும்மா இருக்க முடியாது. கனவு நல்லதா இருக்கு. உங்களை பார்க்கணும். நான் தான் உங்க தேன்மொழின்னு கட்டி அடைக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னங்க சீக்கிரம் குணமாகணும். நான் உங்களுக்கு வேண்டாம். நீங்க சீக்கிரம் குணமாயிங்க போயிருங்க. நான் ஏதோ
காலமும் சேர்ந்து வாழ முடியாது. நீங்க வாழணும், உங்க பிள்ளை இந்த மண்ணுல வரணும். அது நான் கூட இருந்தா நடக்காது. இல்ல, நான் எங்கேயாவது போயிருந்தேன். நான் போயிருந்தேன். ஐயா, பெயின் இருக்கும் போலுக்க. சரி, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுலாம். ஐயா, அவருக்கு ஃபிக்ஸ் ஆகுது நினைக்கிறேன். விக்கி எங்க போனா? ஐயா, இல்ல 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 இல்ல. ஒண்ணுல சரியாயிரும்.